இன்னைக்கு மட்டன் சாப்ஸை வச்சு கிரேவி அண்ட் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல, எல்லாமே அரைச்சி தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுனது, பெரிய வெங்காயம் 1, நான் ஒரு 3 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்ல பெருசு பெருசாக இருக்குது. உங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 10 அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, கிராம்பு வந்து 4, இது மாதிரி சின்ன துண்டு பட்டை 1, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து கடை மிளகாத்தூள் தான். இது ரொம்ப காரமாக இல்லை, அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப காரமாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போதும். நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலர் இருக்க அளவுக்கு காரம் சுத்தமாக இருக்காது, அதனால தான் நான் 3 ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாக இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் சாப்ஸ் அரை கிலோக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ண மட்டன் சாப்ஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஈவினிங் மேரினேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மினிமம் ஒரு 2 hours வந்து இது ஊற வைக்கணும். இப்போ குக்கரில் நம்ம 2 hours மேரினேட் பண்ண மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வந்து 3 விசில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நான் நிறைய ரெசிபீஸில் சொல்லியிருப்பேன், இரும்பு கடாய் வந்து நான்ஸ்டிக் பேனை விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்னு. நம்ம இன்றைக்கி இந்த ரோஸ்ட் வந்து இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறோம். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் அந்த கிரேவி வந்து திக்காகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கிரேவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிரேவி எடுத்துட்டோம்னாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக மட்டும் இதில் கிரேவி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. இதில் பாதி கிரேவி மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர், அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர், அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ட்ரை ஆக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் அடி பிடிக்காமையும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த சைட் சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட் சைடு இன்னொரு 10 நிமிஷம் வைக்கலாம்.
இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.